எங்க அத்தை எங்க குடும்பத்துக்கே ஆணி வேறு. அத அசைச்சு பாத்துறாதீங்க டாக்டர், அசைச்சு பாத்துறாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்க அருமை பெருமெல்லாம் டாக்டருக்கு தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. நான் சொல்லிதானே ஆகணும். டாக்டர், இவங்க எங்க ஊருக்கு மட்டும் தலைவி கிடையாது, எங்க குடும்பத்துக்கே தலைவி. ஆமா டாக்டர், இவங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர். தயவு செஞ்சு நல்லா செக் பண்ணுங்க டாக்டர், நல்லா செக் பண்ணுங்க டாக்டர். மேடம், உங்க மருமகனுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் போல, அதான் இவ்வளவு அக்கறையா இருக்காரு. ஆமா டாக்டர், எங்க அத்தை தான் எங்களுக்கு எல்லாமே. அவங்கள நாங்க தெய்வமா வணங்குறோம். அவங்களை எப்படியாவது காப்பாத்தி எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன், நீங்க வெளியே போங்க. சரிங்க டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அது கழுத்துல ரொம்ப நேரமா சும்மா தான் தூக்கிட்டு இருக்கு. அதை வச்சு செக் பண்ணலாம்ல டாக்டர்? எங்களுக்கு தெரியும், நீங்க தயவு செஞ்சு வெளியே தெரியுமா? போங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாத்துப்பாங்க டாக்டர், பாத்துப்பாங்க. சார், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, விருந்து சாப்பிடலாம் சார். இல்லைங்க, உங்க அம்மாவும் வந்துட்டோம், எல்லாம் சேர்ந்தே சாப்பிடலாமே. தம்பி, அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, எப்போ வருவாளோ என்னமோ எதோ தெரியல. நீங்க வாங்க சாப்பிடுங்க, வாங்க. ஆமா சார், நீங்க வந்து சாப்பிடுங்க, அவங்க வரப்போ வரட்டும். வாங்க. சரிங்க, வாங்க சார். இதான் சார் என் ரூம். இப்ப நான் அக்கா ரூம்ல இருக்கேன். இந்த ரூம்ல தான் படிக்கிறது பாடுறதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நில்லு, எங்க ஓடு பாக்குற? இப்போ என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ண சொல்ற? ஐ லவ் யூ புருஷா. அப்படி பார்க்காத. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இனிமே என்ன தள்ளி வைக்காத, என்னால முடியல. நான் விருந்துக்காக அந்த எம்டியை கூப்பிட்டதே அது அந்த கார்த்திக் தானான்னு தெரிஞ்சுக்கதான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி பண்ண? இப்ப அந்த கார்த்திக் வந்துட்டு போனாலும் நமக்கு தெரியாதுல்ல. சாரிங்க அத்தை, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டேன். நீ போனை வை. என்னாச்சுக்கலா? எல்லாம் உன்னாலதான். நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்னல, நீ தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு. பின்ன பாக்கும்போது உன் நிலைமை அப்படிதானே இருந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டு வராம என்ன பண்ண சொல்ற? நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. நான் இப்ப அங்க போயே ஆகணும். அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேடம், எங்க போறீங்க? நான் வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். நோ, நீங்க போக கூடாது. நீங்க இப்ப போனா கால் வீங்கி வலி அதிகமாயிடும். அதனால அரை மணி நேரம் கழிச்சு போங்க. என் காலே உடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். மேடம், சொல்றத கேளுங்க, போகாதீங்க. அத்தா எங்க போறீங்க? எங்கேயுமே போக கூடாது. டாக்டர் உங்களை நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கால்ல பிரச்சனை ஆயிடும். அப்புறம் கால் சீக்கிரம் சரியாகாத. ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா போவோம். மாப்ள, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் வீட்டுக்கு போயே ஆகணும். அந்த எம்டியை நான் பார்த்தே ஆகணும். முதல்ல வண்டி எடுங்க. என்ன மாப்ள, ஏன் வண்டி எவ்வளவு ஸ்லோவா ஓட்டுறீங்க? கொஞ்சம் வேகமா தான் போங்களேன். அப்பதான் நான் ரேவதியோட எம்டியை பார்க்க முடியும். அவரை விருந்துக்கு வர சொல்லிட்டு நாங்க இல்லாம இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க அங்க இருந்தாதான் பிரச்சனையே. நீங்க அங்க இல்லனா எந்த பிரச்சனையுமே வராது. அந்த பக்கம் தான் வழி இருக்குல்ல, போங்களேன். போறத ஓரமா போ. காலில் வழியிலேயே. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க போங்க. என்ன கேட்டாத்த ஹாஸ்பிட்டல்ல 2 days ரெஸ்ட் எடுத்துட்டே வந்திருக்கலாம்.
உங்களோட செயின். இந்த செயின் தாங்க உங்களை கண்டுபிடிக்க உதவியா இருந்துச்சு. இந்த செயின் எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கு அடுத்த நாள் இந்த செயினை எடுத்துட்டு போய் ஒரு பொண்ணு கழுத்துல போட்டிருந்தாரு. அதை வச்சுதான் உங்களை தேட முடிஞ்சது. அப்ப நீங்க வாங்கி கொடுத்த செயின் தான் என்னையும் என் அம்மாவையும் காப்பாத்துச்சுன்னு சொல்லுங்க. நான் வாங்கி கொடுத்ததுக்காகலாம் சொல்லுங்க. நிஜமாவே உங்களை கண்டுபிடிக்க இந்த செயின் தான் உதவியா இருந்துச்சு. இல்ல சார், ப்ராமிஸா இது ராசியான செயின் தான். அப்ப கழுத்துல போட்டுக்கோங்க. ம். ஐயோ மாப்பிள, கொஞ்சம் வேகமா தான் ஓட்டுங்களேன். இதோ போறத போறேன். எங்க ரேவதி கம்பெனியோட எம்டி பார்க்க எப்படி இருந்தாரு? ஆ, எப்படி இருந்தாருன்னா புரியலையே. இல்லங்க, ஆளு பர்சனாலிட்டியா நல்லா இருந்தாரா? ஆள் பார்க்கறதுக்கு நல்ல பர்சனாலிட்டியா ராஜா மாதிரி இருந்தாரு. என்கிட்ட நல்ல பழகினாரு, நல்லா பேசினாரு, நல்ல மனுஷனா இருக்காரு. ஏய் ரோஹிணி, நீயும் எம்டியை பார்த்த இல்ல? எப்படி இருந்தாரு? அப்பா சொன்ன மாதிரி அவர் பார்க்க நல்லவர் மாதிரி தான் தெரியுறாரு. நம்ம வீட்ல நல்லா சாப்பிட்டாரு. மீனாட்சி அம்மா சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு. ஸ்வாதி, அம்மா, வந்திருந்த எம்டியை பத்தி நீ என்ன நினைக்கிற? அக்காவோட எம்டி நல்லவரா தான் இருக்காரு. அக்கா நல்ல கம்பெனியா பார்த்து தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா. என்ன எல்லாரும் நூல் பிடிச்ச மாதிரி ஒரே அளவுல சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளால எதுவும் தெரிஞ்சுக்க முடியலையே. அத்தை, மீனாட்சி அம்மாவும் இங்க தானே இருந்தாங்க. அவங்க கிட்ட கேளுங்க வந்திருந்தவரு எப்படி இருந்தாருன்னு. மீனாட்சிமா, ஐயோ அப்பா, இந்த சூரியகலா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே. கார்த்தியை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அதாம்மா எனக்கும் பதட்டமா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மா, நீங்க எம்டியை பாத்தீங்கல்ல, எப்படி இருந்தாரு? இதுக்கு முன்னால அவரை பார்த்திருக்கீங்களா?